ஒரு நடிகை வந்து ஒரு 3 பேரோட சேர்ந்து பாரில் போய் குடிக்க தானே போவாங்க, பாருக்கு எதுக்கு போவோம், குடிக்க தானே போவாங்க. ஆமாம். அப்போ வந்து குடிக்க போய் இவங்க குடிச்சாங்களா இல்லையான்னு தெரியாது. அவங்க மொத்தம் கேட்டால் அந்த 3 நபர்களோடு போயிருக்கிறாங்க. அங்கே வந்து சரக்கு அடிக்கிற இடத்துல தான் இவங்களுக்குள்ள சிக்கலே. ஒரு ஐடி ஊழியருக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட வந்து ஏதோ வாய் தகராறோ ஏதோ தெரியல. அதில் வந்து அடித்து வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு புகார் கொடுத்து அந்த புகார் அடிப்படையில் 3 பேரை வந்து கைது செய்திருக்கிறாங்க. இவங்க 3 பேருமே வந்து லட்சுமி மேனனோட இருந்தவங்க. இப்போ லட்சுமி மேனன் வந்து தேடுறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க வந்து கிடைக்கல, இன்னும் கைது செய்யப்படலை. இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த இடத்துல இவங்க சொல்லுவாங்கள்ல, இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னுவாங்கள, அங்கே சரக்கு அடிக்கிற இடத்துல இவங்களுக்கு என்ன வேலை? அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நான் வந்து நட்பு முறைக்கு போகிறேன்னு சொன்னால் அது என்ன வந்து பார்க்கா இல்லை பீச்சா இல்லை வேறு என்ன இடம், பொது இடம்? அது சரக்கு அடிக்கிற இடம். முழுக்க முழுக்க வந்து அங்கே வரக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மதுக்காக தானே வருவாங்க அங்கே. அப்போ இந்த அம்மா அவங்க போயிருக்காங்கன்னா அப்போ இவங்க மது குடிக்கிறதுக்கு போயிருக்காங்களான்ற அந்த ஒரு கேள்வி இருக்குது. சரி, அப்படியே அசம்பாவிதம் நடந்துடுச்சு. அங்கே புகார்தாரர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். யார் புகாரத்தை கொடுத்துருப்பாங்க? அப்போ இவங்க மேலே புகார் கொடுத்து அந்த புகார் அடிப்படையில் இவங்களை தேடுறாங்கன்னா அப்போ தவறு இவங்ககிட்ட இருக்குது. ஏன் தலைமறைவாக இருக்கணும்? ஸோ இப்படி ஒரு சில கேள்வி இருக்குது.